ஹாய்! இன்னைக்கு நான் என் ஸ்டைல்ல மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு காட்டப் போறேன். இது தொன்ன பிரியாணின்னும் சொல்ல முடியாது. நம்மளோட நார்மல் பிரியாணின்னு சொல்ல முடியாது. 2 ரெசிபியும் சேர்த்து ஒரு கலவையான பிரியாணியா பண்ணியிருக்கேன். நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நம்ம மஷ்ரூம நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். அத மேரினேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமா தயிரு, அதுக்கப்புறமா அதில வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு சால்ட்டு. நீங்க வந்து சால்ட்டு கொஞ்சமா சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம ரைஸ்லயும் சேர்க்க போறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமா சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சமா வந்துட்டு தனியா பவுடர். இது எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி, மஷ்ரூமோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அத ஒரு சைடுல எடுத்து வச்சுக்கணும். நான் மஞ்சள் தூள் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அத எல்லா இடத்துலயும் கோட் ஆகுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு ஓரமா எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா இப்ப நம்ம ரைஸுக்கு வந்துட்டு அந்த பேஸ்ட் மாரி அரைச்சு போட போறோம். அதுக்கு கொஞ்சமா பூண்டு, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி, அதுக்கப்புறமா 2 க பச்சை மிளகா வந்து ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன் அது. அதுக்கப்புறமா அதுலேயேமா கொஞ்சமா வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணி கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி போட்டது. அதுக்கப்புறமா கொஞ்சமா புதினா. இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஒரு நல்ல பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கிறோம். இதுதான் வந்து அந்த பிரியாணியோட பேஸா இருக்க போது. அதுக்கப்புறமா ஒரு குக்கர்ல வந்துட்டு எண்ணெய் ஊத்தி, அதில நெய்யும் கொஞ்சம் போட்டு ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறமா அந்த சோம்பு வந்து தாளிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாமே அரைச்சு நான் மசாலா பேஸ்ட்டா வச்சுருப்பேன். பவுடரா வச்சுருப்பேன். அத போட்டுடுறேன். அத போட்டதுக்கப்புறமா அதில ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஃபுல்லா கட் பண்ணி, ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா ஒரு 80% to 90% வதங்குனதுக்கப்புறமா, நம்ம அதில வந்துட்டு தக்காளிய ஆட் பண்ண போறோம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நான் நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டேன். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். பட் நான் ஒரு தக்காளி போட்டிருந்தேன் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறமா இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணதில உப்பு போட்டதுனால, உப்பு பார்த்தே போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா இப்போ அத மேரினேட் பண்ணி வச்சிருந்த பேஸ்ட்டையும் நல்லா உள்ளே போட்டு அத வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே, இத நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு, இதில் கொஞ்சமா தனியா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். திரும்ப நல்லா வதக்குறோம். நம்ம முதல்லயே வந்து மஷ்ரூம்ல எல்லாமே ஆட் பண்ணதுனால கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மேரினேட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமையும் இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, இதோட ஃப்ளேவர்ஸ் மஷ்ரூமில தண்ணி விடும். அதனால இந்த மஷ்ரூம் ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம டேஸ்ட் பார்த்து உப்பு, காரம்லாம் அதுக்கேத்த மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பும், காரமும் தேவைப்பட்டுச்சு. அதனால நான் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மஷ்ரூம்க்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. நான் வந்து 1 கப் ரைஸுக்கு 2 1/2 கப் தண்ணி விட்டுருந்தேன். இது மஷ்ரூம் பிரியாணின்றதுனால ஆல்ரெடி நல்ல மஷ்ரூம் தண்ணி விடும்ன்றதுனால 2 கப் தண்ணி சேர்த்து 1 கப் அரிசிக்கு வந்து போட்டிருந்தேன். இத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 2 விசில் மூடி எடுத்தோன்னா, அருமையான பிரியாணி ரெடி. நல்ல டேஸ்ட்டா, ஸ்பைசியா நல்லா இருந்துச்சு. வாங்க சாப்பிடலாம்.